ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். உங்கள் எல்லாருக்குமே நட்சத்திரம் தெரியும், நட்சத்திரத்தின் அடிப்படையில் ராசி தெரியும். நிறைய பேருக்கு லக்னம்னா என்னன்னு தெரியுது, நிறைய பேருக்கு லக்னம் தெரியல. முதல்ல லக்னம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. லக்னம் தான் நம்முடைய பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையை இயக்கக்கூடிய முக்கியமான ஸ்தானம். ராசி கோச்சார பலன் பார்ப்பதற்கு, லக்னம் கடைசி வரைக்குமான பலனை பார்ப்பதற்கு. அதனால தான் லக்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பலன் பார்க்குறோம். இனி வருங்காலங்களே லக்னத்துக்கான பலனை ரெகுலராக போட போகிறோம். ஏற்கனவே போட்டிருக்கோம், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். இங்கே நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும், ஏதாவது கிரகத்தால் நன்மை இருக்கா, கிரகங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கா, இதிலிருந்து ஏதாவது வழிபாடு பண்ணால் தீருமா, இதான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் லக்னத்தில் சனி இருக்கார், உங்கள் லக்னத்துக்கு அதிபதியான குரு 4ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் தெய்வம் விலக வேண்டிய காலம், ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் லைஃப்பில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, எனக்குன்னு சொந்தமாக இடம் வேணும், வீடு வேணும், வண்டி வேணும், கார் வேணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகும். இதுக்கெல்லாம் எனக்கு பொருளாதார வசதி இருக்கான இந்த மாதம் உங்களுடைய 2ஆம் அதிபதி 6ல் இருக்கார். அப்படி இருந்தால் 6ஆம் இடம் என்பது கடன் 2ங்கிறது நீங்கள் வாங்கிறது. ஆக கடன் வாங்கி இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் திரும்ப உங்களுக்கு உருவாகும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உண்டு. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா இந்த மாதம் சுமாராக இருக்குது. ஆக பெரிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் வேண்டாம். லைஃப்பில் நீங்கள் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் ரெகுலராக பண்ணுங்கள். புதிய விஷயங்கள் பெருசாக சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இல்லை. அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. அதனால் இந்த மாதம் அடக்கி வாசிங்க. உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலைங்கிறவங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பு. முதல்ல வாங்குறதை பற்றி சொன்னேன். இப்போ விற்க வேண்டிய சூழ்நிலை உள்ளவங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயத்தில் நல்ல மகசூல் அல்லது லாபம் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு வருமானங்கள் நார்மலாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கல்வி 6ஆம் தேதிக்கு அப்புறம் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. வாழ்க்கையில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் கூட வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அல்ல அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருந்து அவர் நல்ல இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு வேலை இருக்குது. பட் வேலையில் பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்குது. நீங்கள் எந்த ஜாபில் வேணாலும் இருங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம். உங்களுடைய இதில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு, உங்கள் 10ஆம் இடத்துல சனி 2 பேரும் பார்க்குறாங்க. அப்போ யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய சுப்பீரியர் இருக்காங்களோ உங்களுக்கு அவங்க பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா இல்லை. ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வருமானம் இருக்குது. ஏன்னா உங்கள் லக்னத்திலே சனி இருக்கார். சனி அப்படின்னா காலதாமதப்படுத்துவாரே உங்களுக்கு ஒழிய உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை மறுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை.
ஆகையினால இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கான மதிப்பு இருக்குது. மற்றவங்களோட உங்களை இந்த மாதம் பெருசாக கம்பேர் பண்ணாதீங்க. இந்த மாதம் எனக்கு ஏதாவது லோன் அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா, லோன் கிடைக்கும், கடன் கிடைக்கும். ஆனால் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால தான் நான் உங்களுக்கு முதல்ல இடம் வாங்கி இதெல்லாம் வாங்குங்கன்னு சொன்னது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு குரு பகவான் பார்க்குறார். 12ஆம் இடம் ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் லாஸ். ஆக முதலீடு பண்ணால் நம்ம தப்பிக்கலாம், இல்லைன்னா சுமாரான பலன். அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். அது ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது. தேவையற்ற விரயம், வைத்திய செலவுகள் இது இருக்குது. அதுலேயும் இந்த மாதத்தில் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸுங்கிறதா இருக்குது. கணவன் மனைவி பிரிவு யாரெல்லாம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கிடைக்கும். 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது. உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல்லாம் விட்டு விட்டு நடக்கும். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் பெருசாக யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது பார்ட்னர் லாபமுடையவர் அல்லது பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். இந்த மாதம் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். உங்களுக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும். இந்த காலங்களில் பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் பெரிய பிஸ்னஸாக இருக்கேன், பிஸ்னஸில் பெரிய லெவலில் இருக்கேன், பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் இருக்குது, பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸில் கலை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மெயினாக யாரெல்லாம் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரேஸு, லாட்ரி எல்லாம் எனி ஸ்பெக்குலேஷன் அடக்கி வாசிங்க. பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரி எண்ணம், சிந்தனை இருந்தால் கூட அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த காலங்களில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால உடலில் கிரானிக்காக இதெல்லாம் டிசீஸ் இருந்தால் உடனே நல்லா டாக்டரை கவனிங்க திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஒரு பக்கம் உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு குரு பார்க்கறது, 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது, 8ஆம் இடத்துல குரு. இதெல்லாமே உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை உங்களுக்கு கொடுக்கும். உடலில் ஏதாவது உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்கு கடன் கம்மியாக இருக்குங்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே ரொம்ப ரொம்ப கவனம். பெருசாக நீங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். வெளியூரில் நீங்கள் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பாஸ் பண்ணுவீங்க. நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வருமானு தெரியல, எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்குது அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய தரிசனம், அது மட்டுமல்ல எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்குது அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.